நீ என்னடா போ சொல்றது? நானே தான்டா போறேன். நான் போறேன்டா. நீ எங்கடா போற? நான் தான்டா ஃபர்ஸ்ட் போறேன். நான் தான்டா ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் போறேன்டா, போடா. நான் போய் அந்த கட்சியில ஜாயின் பண்ண போறேன். நான் அந்த கட்சியில அவரு கீழ ஜாயின் பண்ண போறேன். போய் போறேன்டா. நானும் போறேன்டா. டேய் எங்கடா போறீங்க? ஏன்டா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க இப்படி? நம்மளாம் ஒரே கட்சிடா. ஏற்கனவே கட்சி 4-3 போய் கிடக்குது. 4 தலைவர் இருக்கும். இது நமக்குள்ளே சண்டை போட்டு எப்படிறா? நம்மள இப்பதானே ஒரு கூட்டணி போட்டு ஒரு ஒற்றுமையா போயிட்டு இருக்கு. இப்ப நட்புன்னு என்னன்னு தெரியுமா? ஒரு விசுவாசின்னு என்னன்னு தெரியுமா? தெரியும், சொன்னாதானே தெரியும். விசுவாசனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரை கூட இருக்கணும். எந்த பிரச்சனை நடந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ சட்டசபையில எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் எம்எல்ஏ விசுவாசி இருக்கான் பாரு, எதிர்த்து நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. யார் அவரு? விசுவாசி மாதிரி இருக்கணும். நம்ம எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவரை மாதிரி இருக்கணும். அவருக்கு ஒரு போனை போடு, அவர் பார்த்தா நீங்க கத்துக்கணும். என்ன சிரிக்கிறீங்க? அவர் போய் பல மாசம் ஆச்சுக்கு வேற கட்சிக்கு போய். பல மாசம் ஆச்சு கேட்கலையா? டிஎம்கேல சேர்ந்து 10 மாசம் ஆயிடுச்சு. அவர் சேர்ந்து இங்கதான் இருக்கீங்களா, வேற எங்க இருக்கீங்களா? டிஎம்கே ஜாயின் பண்றேன். ஆமா, இது எப்படா நடந்தது? ஏற்கனவே கட்சி 4-5 பேர் தான் இருக்கும். இப்ப எல்லாம் அங்கங்க மாறி மாறி ஜாயின் பண்ணா எப்படிரா? சரி ஓகே, இது அங்க போனை போட்டு பார்க்கலாம். Driver is currently switched off. இந்த கட்சிக்கு எப்படி வந்தீங்க? இங்க எப்படி வந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ட்ரெயின்ல வரலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் நான் கார்ல தான் வந்தேன். அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் கார்ல தான் வந்தேன். சரிங்களா சார்? அத சொல்ல சார். இந்த கட்சிக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த கட்சிக்கு நான் ஏன் வந்தேன்னா எல்லா காரணம் இதுதான். இன்னும் எவ்வளவு பொட்டி வாங்குனீங்க? பொட்டி வாங்கினேன். பொட்டி வாங்கல. எப்படின்னா, நான் காயின் சுண்டி பார்த்தேன், காசு இப்படி சுண்டி பார்த்தேன், பூவா தலையான்னு போட்டு பார்த்தேன், பூ விழுந்தது. பூ விழுந்தாதான் நானு இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். அப்ப தலை விழுந்தா தலை கட்சிக்கு போயிருப்பீங்களா? எங்க பேப்பரை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன் உங்க தலைவர் கொள்கை அப்படியே பின்பற்றுறீங்களே? அது அப்படியே தான். ஏன்னா நான் இதற்கு முன்னாடி அங்கே இருந்த வரையிலும் நான் பாத்தீங்கன்னா எப்போ பார்க்காம தான் சொல்லுவேன். அதாவது அங்க மனப்படம்லாம் பண்ணி நான் சூப்பரா பேசுவேன். இங்க வந்து தலைவர் பார்த்த பிறகு ஒரு பேப்பர் ஒன்று கையில கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம எங்க போனாலும் அதை பார்த்து படிக்கணும், ஸ்கிரிப்டோட தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏர்போர்ட் முதற்கொண்டு எங்க போனாலும் அந்த ஸ்கிரிப்டோட தான் நாங்க படிப்போம். அதான் எழுதி வச்சு வந்திருக்கேன். இப்ப திமுகவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன? காரணம் என்னன்னா, எனக்கு அங்க இருக்க, அதாவது என்ன பண்றது தெரியல, திடீர்னு கனவு கண்டேன், அங்க போய் சேரணும்னு தோணுச்சு, வந்து சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இவங்களா இல்ல, அவங்க சொல்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு பிரான்ச் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவங்க அங்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டாங்க. அதாவது கூட்டம் கூட்டி இனிமேல் இவங்க கூட வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப திடீர்னு வச்சுட்டாங்க. இது யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அப்ப இந்த எம்எல்ஏ பதவியை நீங்க ராஜினாமா செஞ்சாதான் இந்த பதவியை உங்களுக்கு தருவாங்க. அது தெரிஞ்சு ராஜினாமா பண்ணணுமா? இல்லைங்க, இல்ல, நான் எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்றேன்னு சொல்லவே இல்லை. இந்த கட்சியில ஜாயின் பண்ணிட்டேன், அங்கேயும் எம்எல்ஏ இருப்பேன், இங்கேயும் எம்எல்ஏ இருப்பேன். சார் அப்படிலாம் இல்ல. இப்ப நீங்க உங்களுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாதான் இந்த கட்சியில சேர முடியும் உங்களால. இதெல்லாம் எழுதியே கொடுக்கலையே. அதாவது நான் இன்று மாலை 4 மணி அளவில் நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன். அதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். இது தொடர்பா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை வராது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் எடுத்த முடிவு ஒரு சாதாரண முடிவு கிடையாது. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், மிரட்டல்கள் வரும். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தைரியமா தான் இருக்கேன். நான் ஏன்னா இங்க வந்து ஒரு படம் சாரம் அடைஞ்சிருக்கேன். ஆனா தைரியமா தான் இருக்கணும். எனக்கு எந்த மிரட்டல் வந்தாலும், எந்த பயம் வந்தாலும் நான் ரொம்பவே தைரியமா இருப்பேன், தைரியமா போராடும் அப்படின்றத நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். என்ன இது, இதுக்கே பயப்படுறா இப்படி? வாவா நம்ம போலாம். இதுக்கே பயந்துட்டு இருக்காரு. டேய் அங்க இருக்காங்க போறா, அட்ரா அவங்க. ஏய் எதுடா கார் நிப்பாட்டினீங்க? தலைவரை காத்து கடிக்கிறாங்க. எவன்டா? ஐயோ, எவன்டா கல்ல தெரியுது? ஏமால அடிக்காத. டேய் கல்ல குறா. என்ன கல்ல பிடிங்க, தூக்கி குடு குடு. ஏய் ஏங்க அது 2 கல்ல குறா. ஏன்டா அப்பனும் பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஏன்டா சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி அப்பாவுக்கும் போகாது, பிள்ளைக்கும் போகாது, பொண்ணுக்குதான் போகும்னு நினைக்கிறேன். ஏய் ஏடா என்ன அடிக்கிறீங்க? இப்போ நம்ம எம்எல்ஏ ஆகிட்டு இந்த கட்சியில கேட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிறோம், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகிறோம், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறோம். என்ன பகல் கனவா? ஏங்க என்னாச்சுங்க? யார் உட்காந்துருக்கான்னு தெரியுதா? யாருன்னா நாங்க ஒரு கட்சின்னா ஒரு படிப்படியா முன்னேறி போகணும்ல. எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் போகணும்ல. அதெல்லாம் ஆகலாம். இவர் யாருன்னு தெரியுதா? தெரியல, கட்சியில ரொம்ப நாள் இருக்காரு, பாத்துருக்கேன். நான் ஆதி காலத்துல இருந்து கட்சியில இருக்கேன்.
எனக்கே இவங்க ஒண்ணும் தரல. இதுல இவரு புதுசும் வந்துட்டு இவரு கொடுப்பாங்களாம். ஆதி காலத்துல இருந்தா? ஆமாயா. இப்ப ஆதி காலத்துல இருந்து ஒரு துணை முதலமைச்சர் தான் கொடுத்துருக்கணும்ல, அது கூட கொடுக்கலையே உங்களுக்கு? அதான் சின்னவர் வந்துட்டாரே. சின்னவர் வந்துட்டாரா? ஆ. இப்ப அவரு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுப்பாருல்ல? அவரோட சின்னவர் வருவார் இல்லையா? அப்ப அவரோட சின்னவரு. இப்ப நமக்கெல்லாம் பொறுப்பு கிடையாதா? பொறுப்பெல்லாம் இல்ல, ரேஷன்ல பருப்பு வேணா கொடுப்போம், எடுத்துட்டு போ. அதுலயும் நாங்க ஊழல் தான் பண்ணுவோம்.